செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கிறேன். தாவேக்காவோட அந்த ஆட்சியில பத்திரிகையாளர்களுக்கு கூட சுதந்திரம் அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது. பத்திரிகையாளர்களை ஒடுக்கக்கூடிய செயல்ல, அவங்கள மன ரீதியா அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு செயல்ல இன்னைக்கு இந்த தாவேக்கா ஈடுபட்டு இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருநாவுக்கரசுன்னு சொல்லி ஒரு யூடியூபர் ஒருத்தர் சிக்கிறாரு. எதுக்கு சிக்கிறாருன்னு பார்த்தோம்னா, அவர் தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக அவர் பிளான் பண்ணாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 35 கோடி ரூபா வரைக்கும் பேரம் பேசியிருக்காரு. அவர் கண்டிப்பா செந்தில் பாலாஜி பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர் ஏதோ சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்தது. யூடியூபர் அந்த ஐபிஎஸ் திருநாவுக்கரசு அந்த ஆளை கொண்டு கைது பண்றாங்க. கைது பண்ணி சிறையில் அனுப்புறாங்க. அப்புறம் தொடர்ச்சியா செந்தில் பாலாஜி ஆதரவாளர்னு சொல்லி ஒரு 4 பேரை கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில பேரை கைது பண்றாங்க. அப்புறம் அதிமுக ஒரு நபரை கைது பண்றாங்க. கிட்டத்தட்ட 10-11 நபர்களை இது வரைக்கும் கைது பண்ணி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல புதிய தலைமுறை தொலைக்காட்சி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த தொலைக்காட்சியினுடைய ஆங்கர் விஜயன் சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த டிபேட் ஷோலாம் அதிகமா அவர் தான் எடுத்து நடத்துவாரு. மேக்சிமம் இந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் விஜயனை. அவர் ஐபிஎஸ் திருநாவுக்கரசு கூட பிளான் பண்ணி கூட்டு களவாணித்தனம் பண்ணி தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக பேசியிருக்காரு. அவர் ஏதோ பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் அலிகேஷனை வச்சு விசாரணை அப்படின்ற பெயர்ல இந்த காவல்துறை அவரே நாள் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவரே வாட்ஸ்அப் சாட்டு மற்ற விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பி வராரு. வந்தவரை நைட்டு நேரமா போயிட்டு மறுபடியும் வாங்க விசாரணைன்னு கூப்பிட்டு நைட்டு நேரம் விசாரணை கூப்பிட்டு 2 மணி வரைக்கும் உட்கார வச்சு அவரை மன உளைச்சலாக்கி மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த நபரை மறுபடியும் காலங்காத்தால 6 மணி போலலாம் மறுபடியும் வாங்கன்னு சொல்லி ஆஃபீஸ் வர சொல்லி அன்னைக்கு டே ஃபுல்லா ஆபீஸ்ல சும்மா உட்கார வச்சிருக்காங்க. எந்த விசாரணை நடத்தாம சும்மா உட்கார வச்சிருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க தாவேக்கா அரசாங்கம்? விஜய் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இது சர்வாதிகார போக்கு கிடையாதா? ஹிட்லர் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏங்க, ஒரு பத்திரிகையாளரு அவரு ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஊடகத்துல வேலை செய்யறாரு அப்படின்னா அங்க பல பேர் வந்துட்டு போவான். பல பேர்கிட்ட சில விஷயங்களை பேசுவாங்க. அதுவும் திட்டமிட்டு இவர் என்னமோ தாவேக்கா ஆட்சி இவர் வீழ்த்துறதுக்காக இவர் செயல்பட்டாருன்ற இது வரைக்கும் விஜயன் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டு இதுவரைக்கும் வந்தது இல்லைங்க. நல்ல மனுஷங்க. இது வரைக்கும் அசுக்கு புசுக்குன்னு சொல்லி எந்த ஒரு குற்றச்சாட்டும் வந்தது இல்லை. நல்ல மனுஷன். திருநாவுக்கரசு ஒரு டுபாகூர். அந்த ஆளு சும்மாவே தற்பெருமை பேசுவான். கலரை வச்சுலாம் தற்பெருமை பேசிட்டு இருப்பான். தம்பி அண்ணன் கலர் தான் தம்பி இப்படி, அண்ணன் கலர் தான் இப்படி, ஆனா அண்ணன் பெரிய சாதி தெரியுமா அப்படின்னு சாதி பெருமை பேசக்கூடிய ஒரு டுபாகூர். அந்த ஆளுக்கு அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பேசி கரெக்ட் பண்ணி தாவேக்காவில அப்படியே வெளில கொண்டு வந்து திமுக சேர்க்கிற அளவுக்கு அந்த ஆளுக்கு அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கிடையாது. டம்மி பீஸு. லயலா காலேஜ் அப்படின்ற அடையாளத்தை வச்சுக்கிட்டு அந்த ஆளு டம்மி பீஸு. சும்மா அண்ணாமலை கிட்ட அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கலெக்ஷன் போட்டு ஏமாத்திட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு வந்தாரு. அடுத்து சட்டமன்ற தேர்தலில் திமுக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு முழுவு, எடப்பாடிக்கு ஒரு முழுவு, விஜய்க்கு ஒரு முழுவிக்கு இருந்த ஒரு நபரு. அவரு பேச்சை கேட்டு நீங்க விஜயனை கூப்பிட்டு விசாரிக்க தப்பு. சரி, விசாரணைன்னு வந்துருச்சு. உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அதை நியாயமா பண்ணுங்க. அதென்ன நைட்டு நேரம் கூப்பிட்டு உட்கார வச்சு 2 மணி வரையும் உட்கார வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு அனுப்பிட்டு திரும்ப மறுநாள் காலங்காத்தால வாப்பான்னு சொல்லி உட்கார வச்சு என்ன ஒரு நாள் ஃபுல்லா சும்மா உட்கார வச்சுட்டு அனுப்பியிருக்கிறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இதை எதிர்த்து எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக குரல் கொடுத்திருக்கு. ஏன்னா அவங்க எதிர்கட்சி கொடுக்கணும், அந்த கட்டாயம் இருக்கு, அந்த கடமை இருக்கு, அவங்க பண்றாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சில அரசியல் தலைவர்கள் மட்டும்தான் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பத்திரிகையாளர் சங்கம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஆனா அந்த தாவேக்காவோ தாவேக்கா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் யாருமே இது சம்பந்தப்பட்டு இன்ன வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. இதை மடைமாற்றம் செய்யணும்னு சொல்லி அடுத்த நியூஸை கலப்புறாங்க. என்னன்னு, விஜய் அவர்கள் ஸ்ட்ரிக்டா ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டாரு. என்ன படுத்துட்டாரு, எந்த அமைச்சராவது ஊழல் செஞ்சாங்கன்னு செய்தி வந்தாலும் அமைச்சர் பதவி தூக்கிடுவாரு. அப்படியா? அப்படி எதுவும் அவரு சொன்ன மாதிரி தெரியல. இல்ல, அவர் மீட்டிங்ல உட்காந்து பேசினாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, அங்கே தகவல் தானே வந்தது, அவ்வளவுதானே. அவர் பேசுன மாதிரி நாங்க யாரும் பார்க்கல. சரி, அப்படியே அவர் சொல்லியிருந்தாலும் நான் வரவேற்கிறேன். ஆனா அது நிஜத்துல செய்வாரா? ஊழல் செஞ்சிருந்தா அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவேன்றாரு. ஆனா ஊழல் பண்ணவனை மட்டும் கட்சியில சேர்த்துப்பாரா? இது என்ன கான்செப்ட்? இது விஜயபாஸ்கர்லாம் யாரு? 2 விஜயபாஸ்கரும் யாரு? ஊழல்வாதி இல்லையா? உத்தம புத்திரர்களா அவங்க 2 பேரும்? யார் அவங்க 2 பேரும்? ஊழல்வாதிகள், அயோக்கியர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்த நபர்கள். ஊழல் பண்ணிருந்தா
அவங்கள நாங்க வந்து அமைச்சரா இருந்தாலும் தூக்கிடுவோம். ஆனா ஊழல் பண்ணியிருந்தா அவங்க அமைச்சரா இல்ல மாற்று கட்சி நபர்னா கட்சியில சேர்த்துப்போம். என்னது இது கான்செப்ட் எனக்கு புரியலையே. தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு அராஜக போக்குல தான் இன்னைக்கு விஜய் ஈடுபட்டு இருக்காரு. அது என்ன கைது பண்றேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. வழக்கு போறீங்க, கைது பண்ற முடிவு பண்ணிட்டீங்க. அது கொஞ்சம் நியாயமா பண்ணா என்னங்க? நியாயமா பண்ணா என்ன? இப்ப சமீபத்துல இந்து அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு ஊழல் வந்து வெளில வந்திருக்கு. ஒரு 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு ஆட்டைய போட்டிருக்காங்கன்னு சொல்லி வெளில வந்திருக்கு. இது சம்பந்தப்பட்டு ஒரு பையன் மீம் போட்டான்னு சொல்லி, வினோத்னு நினைக்கிறேன், அந்த பையன் மீம் போட்டான்னு சொல்லி இவரு நம்ம ரமேஷோடைய கம்ப்ளைண்ட்ல அந்த பையனை கைது பண்றாங்க. நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் கேக்குறாங்க, ஏங்க சுதந்திரம் இல்லையாங்க பேசுறதுக்கு? அவங்க தப்பா பேசியிருந்தாங்கன்னா தப்பா பேசுறாங்கன்னு சொல்லி வழக்குகளை பதிவு பண்ணுங்க. அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம வழக்குகளை அவர் மேல போட்டு வச்சிருக்கிறீங்க. இவரால சமூகத்துல பாதிப்பு ஏற்படும், கலவரம் ஏற்படும் போட்டு வச்சிருக்கிறீங்க. என்னங்க இது கான்செப்ட்னு சொல்லி நீதிமன்றம் இந்த தாவேக அரசாங்கத்துக்கு நறுக்குன்னு கொட்டி அனுப்பி விட்டுருக்கு. ஐயக்கத்தனம், முற்று முழுவதும் ஐயக்கத்தனம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக சம்பந்தப்பட்ட ஜென்சி கிட்ஸ் தொடர்ந்து கைது பண்ணாங்க. 2-3 பேர் தொடர்ச்சியா கைது பண்ணாங்க. இப்ப இன்னைக்கு அதிமுக சம்பந்தப்பட்ட ஒரு லேடி, ஒரு மேம் ஒருத்தவங்க, வழக்கறிஞர் அவங்கள கைது பண்றாங்க. அவங்கள ஏன்பா கைது பண்றீங்கன்னு கேட்டா, அவங்க வந்து கிண்டல் பண்ணிட்டாங்க. யார கிண்டல் பண்ணாங்க? அமைச்சரை கிண்டல் பண்ணாங்க. என்ன கிண்டல் பண்ணாங்க? அந்த சொத்து வந்து ஆட்டைய போட்டது வந்து ரமேஷோட உறவினரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால அது வந்து அது அவதூறு, அதனால கைது பண்ணிட்டோம். எனக்கு புரியல. கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஜனநாயகத்துல உரிமை இருக்கா இல்லையா? அவங்க எதிர்கட்சி சம்பந்தப்பட்டவங்க, அதிமுக சம்பந்தப்பட்ட ஒரு நபர் கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கறதுல உங்களுக்கு எங்க வலிக்குது? எங்க வலிக்குது? பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டா கூட விஜய் வாயை தொடர்ந்து பதில் சொல்ல மாட்டாரு, திருச்சி ஓடுறாரு. இப்பேற்பட்ட ஒரு டேஷ் முதலமைச்சரை நம்ம உட்கார வச்சுட்டு இருக்கிறோம். பொதுவா இங்க யாராவது கேள்வி வச்சாலும் அவங்களையும் கைது பண்ணி உள்ள தூக்கி போடுறீங்க. என்ன சொல்ல வரீங்க இதுல இருந்து? எவனும் கேள்வி கேட்காத, கேள்வி கேட்டனா நான் உங்க நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னா, தாவேக ஆட்சிக்கு வந்த சூழல்ல இருந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி மேல ஒரு வன்மம் இருக்கு, தனிப்பட்ட வன்மம் இருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்ல, தனிப்பட்ட வன்மம் இருக்கு. அவங்க விஜய் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, பத்திரிகையாளரை வந்து ஏன் சந்திக்கவே மாட்டீங்க விஜய் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டுட்டாங்க, ஒரு போஸ்டர் வெளியிட்டாங்கன்னு சொல்லி அவங்க கேபிள் கனெக்ஷன்ல இருந்து தூக்கிட்டாங்க. புதிய தலைமுறை தூக்கி வேற ஒரு இதுல தூக்கி போட்டாங்க. அந்த புதிய தலைமுறை, ஜனம், இது மாதிரி 2-3 சேனல் தூக்கிட்டானுங்க மொத்தமா. எப்பேற்பட்ட ஒரு ஒடுக்குமுறை! இதுக்கு விளக்கம் யார்? ராஜ்மோகன் சொல்றாரு, அது ஏதோ தொழில்நுட்ப கோளாறா இருக்கு. அது என்னங்க, யாரு கேள்வி கேட்கிறாங்களோ அந்த சேனலுக்கு மட்டும் தொழில்நுட்ப கோளாறு உருவாகுது? எனக்கு புரியலைங்க. அது எப்படிங்க? கொஞ்சம் சயின்டிபிக்கா கொஞ்சம் வாங்க பேசுவோம், கொஞ்சம் சொல்லுங்க. என்னப்பா இது? ஆட்சி நடத்துறீங்களா இல்ல ஐயக்கத்தனம் பண்றீங்களா? கேள்வி கேட்டா அவதூறு. என்ன கான்செப்ட் இது? இதுலயும் இங்க வந்து நீங்க ஏன் கதறீங்க, கதறாதீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பி வராங்க. சரி, நாங்க கதறல. போன திமுக ஆட்சியில நீ எல்லாம் கேள்வி கேட்டியா இல்ல கதறிக்கிட்டு இருந்தியா? போன திமுக ஆட்சியில திமுக செய்த தவறுகளை நீங்க கேள்வி கேட்டீங்களா இல்ல கதறிக்கிட்டு இருந்தீங்களா? களிசடா மாதிரி பேசக்கூடாது, புரியுதா? திமுக ஆட்சியில இருக்கும்போது நாங்க கேள்வி கேட்டோம். இப்ப தாவேக ஆட்சியில இருக்கும்போது யாராவது கேள்வி கேட்டா அது வந்து கதறது, அது அவதூறு பரப்புறது. ஒருத்தன் போட்டிருக்கான் போஸ்டர், நான் நைட்டு ஏதோ ஒரு மெசேஜ் வருது, நோட்டிபிகேஷன் வருது எக்ஸ்ல, அது ஓபன் பண்றேன், பார்த்தா ரஜினி போட்டோ போட்டு ரெப்புன்னு போட்டு வச்சிருக்கான். உசைன் செதறிட்டேன். அத ஒரு முன்னாள் ஆங்கர் ஒருத்தர், டிவி சேனல் ஆங்கர் ஒருத்தர், அவர் எடுத்து கோட் பண்ணி போடுறாரு. இது ரொம்ப ரொம்ப தப்புங்க, ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேங்க அப்படின்னு அவர் கோட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ரெப் அப்படின்ற விஷயத்துக்கு ஒருத்தன் டெஃபினிஷன் வேற கொடுத்து வச்சிருக்கான். எவ்வளவு கேவலமா இருக்கானுங்க பாருங்க அவனுங்க, எவ்வளவு கேவலமா இருக்கானுங்க பாருங்க. உனக்கு அரசியலுக்கு வந்துட்டீங்கடா, ஸ்டாலின் மேல தப்பு இருக்கு, இல்ல ஸ்டாலினுடைய ஆட்சியில தவறு நடந்திருக்கு, திமுக ஆட்சியில் தவறு நடந்திருக்குன்னா அந்த தவறை சுட்டி காமிச்சு இப்ப நீங்க பேசலாம். அதுக்கான எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்கு. ரஜினி என்னடா பண்ணாரு? அவரை ஏன்டா போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? இதுல ஒரு விஜய் ஃபேன் ஒருத்தன், அவன் ஒரு இதுல
வாக்ஸ் பாப்ல பேசுறான், பப்ளிக் ஒப்பீனியன்ல பேசுறான். ஜெயிலர் 2 வரட்டும், அதை நாங்க ஓட விட மாட்டோம், குஜிலி மஸ்து பண்ணிடுவோம், எங்க தலைமை உத்தரவு கொடுத்தோன்னா குஜிலி மஸ்து பண்ணிடுவோன்றான். உன் தலைமை என்ன பர்மிஷன் கொடுக்கணும்? என்ன பண்ணுவ குஜிலி மஸ்து? இது ஐயோக்கியத்தனமாவே தெரியலையாடா தம்பிங்களா உங்களுக்கு? ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. அரசியல் கட்டமைப்ப அவதூறு கட்டமைப்பா மாத்திட்டு இருக்கிறீங்க. அராஜக கட்டமைப்பா மாத்திட்டு இருக்கிறீங்க. தம்பிங்களா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப தப்பு. மக்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. தாவேகா ஆட்சியில எப்பேற்பட்ட ஒடுக்குமுறை நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு விஜயன், நாளைக்கு நான், நாளை நாள் யாரோ, இது மாதிரி தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட 74,000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லயும் ஒரு 65,000த்துக்கும் மேல ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இன்ஸ்டாலையும் ஒரு 30,000த்துக்கும் மேல ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம சேனலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படுது. யாராவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் ஏதாவது தொழில் பண்றீங்க அப்படின்னா, எஜுகேஷன் சம்மந்தப்பட்டோ, இல்லை ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டோ, இல்லை இங்கே இருக்கக்கூடிய வேற ஏதாவது பாத்திர கடை வச்சிருக்கீங்க, இல்லை வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா, அது சம்மந்தப்பட்டு உங்களுக்கு விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அணுகுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்பராக போவோம். ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு 1,60,60,000த்துக்கும் மேலே நம்மகிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம இந்த பெட்டிங் ஆப்போ இல்லை டேட்டிங் ஆப்ஸோ இது மாதிரியான விஷயத்த நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறது இல்லை. அது மாதிரி ஆடு தான் எனக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதே மாதிரி சேனலுக்கு ஸ்பான்சர்னு தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 4-5 ஸ்பான்சர் அணுகுனாங்க. அவங்க எல்லாருமே ஒரு கட்சி பேக்ரவுண்ட் சம்மந்தப்பட்டவங்களா இருந்ததுனால நம்ம அவங்களையும் நம்ம வேணான்னு சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க ஒரு கட்சி பின்னாடி இருக்கும்போது அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க, நாளைக்கு நம்ம சேனல் அவங்ககிட்ட அடமானம் வச்ச மாதிரி போயிடும். அது சேனல் அடமானம் வைக்கிறது இல்லை, பார்க்கக்கூடிய என்னைய நம்பி என்னை ஆதரிக்கக்கூடிய உங்க எல்லாரையும் கொண்டு போய் நாங்கள் அடமானம் வைக்கிற மாதிரி ஆயிடும். அதனால அந்த நபர்களை நம்ம ஒதுக்கிட்டோம். பொதுநலமா இந்த சமுதாயத்துக்காக இயங்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள். இல்லை விளம்பரங்கள் ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னைங்க தொடர்பு கொள்ளுங்க. கீழே ஒரு மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடிக்கு என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், அதனுடைய விவரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அதில் கொடுங்க. நம்ம பேசுவோம்.